ஃபோட்டோ ஷூட் அப்படின்றது இன்னைக்கு நிலைமைக்கு ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. அதுலயும் ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், மெட்டர்னிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அக்கேஷனுக்கும் தகுந்த மாரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, அதுக்கான லொகேஷனையும் கரெக்ட்டா சூஸ் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்றாங்க இப்பல்லாம். நெக்ஸ்ட் டைம் இந்தியா போம்போது ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருந்தோம். அப்பதான் எங்களுக்கு தோணுச்சு, நம்ம இத்தன வருஷம் சிங்கப்பூர்ல இருந்திருக்கிறோம். எப்ப ரீலொகேட் ஆவோன்றதும் தெரியல. நம்மளோட மெமரிக்காக எவ்வளவோ ஃபோட்டோஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தாலும், ப்ரொஃபஷனலா ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சு எடுக்கிறது அப்படின்றது வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? அப்படி பிளான் பண்ணி தான் நாங்க Instagramல, Facebookலலாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்ஸ்டால வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் மொமெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி எஸ்ஜி அப்படின்ற பேஜ் எங்க கண்ல பட்டுச்சு. அவங்கள நாங்க கான்டாக்ட் பண்ணும்போது ஒரு 4, 5 லொகேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்க சொன்னது நேச்சுரலா கிரீனரியா இருக்கணும். அதே சமயம் சிங்கப்பூரோட மெமரபிளாவும் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். ஸோ, அதுக்கான லொகேஷன அவங்களே பிளான் பண்ணிட்டாங்க. அதேமாரி இது திடீர் பிளான் அப்படின்றதுனால காஸ்டியூம்ஸ்லாம் பெருசா இருக்காது. கேஷுவலான ஃபேமிலி பிக்சர்ஸ் தான் நாங்க எடுத்திருந்தோம். மத்த டீட்டெயில்லாம் ஃபுல் வீடியோல பார்க்கலாம்.